கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முற்பகுதி மாத்திரமே. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறியவில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது என்பதை இங்கே காண முடிகிறது. ஆனாலும் இந்த நாளிலும் கூட இன்றைய நாட்களில் அவரவர்கள் தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் அனைவரும் தவறான பாதையில் செல்லுகின்றனர் என்றும் தாங்கள் செய்வது மாத்திரமே சரி என்றும் எண்ணுகிறபடியால் மற்ற அனைவரையும் அற்பமாய் நினைக்கின்றனர். இது தவறு என்று வேதம் கூறுகிறது. சிறியவரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்பதை குறித்து பார்க்கும்போது இந்த சிந்தனைகள் மாற வேண்டும் என்பதே இங்கே வெளிப்படையாக காணப்பட்டிருக்கிறது. அதில் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 9 - 14 வசனங்கள் வரையுள்ள வசனங்களில் இயேசு கூறின உவமையில் மற்றவர்கள் அற்பமாய் எண்ணின பரிசேயனுடைய ஜெபத்தையும், அங்கே பரிசேயன் ஆயக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா 18 9 - 14 வசனங்கள் வரை அற்பமாய் எண்ணின பரிசேயனுடைய ஜெபத்தையும் அவனுடைய முடிவையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இவன் செய்த காரியங்கள் அனைத்தும் சரியானதும் நல்லதுமாகும். என்ன செஞ்சார் அவர்? வாரத்தில் 2 தரம் உபவாசம், தன்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் என்று லூக்கா 18:12 அவர் சொல்லுகிறார். என்பவைகளெல்லாம் தேவனுக்கு ஏற்புடையவளாகவே காணப்பட்டது. ஆனால் ஆயக்காரனை அவன் அற்பமாய் நினைத்தபடியினாலே, நல்லா கவனிக்கணும், ஆயக்காரனை அவன் அற்பமாய் நினைத்தபடியினாலே தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளினார் என்று அங்கே பார்க்கிறோம். தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயக்காரனை அற்பமாய் எண்ணி செய்தபடியால் அவன் செய்த எல்லாமே வீணாய் போனது. தேவனும் அவனை நீதிமானாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயன் செய்த காரியங்களில் எவையுமே செய்யாமல் இருந்தவன் இந்த ஆயக்காரன் இல்லையா? எவையுமே செய்யாமல் இருந்தவன், உபவாசிக்கலை, சம்பாத்தியத்தை தசமபாகம் கொடுக்கல, எதுவுமே செய்யலை இந்த ஆயக்காரன். தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தணுமாகிய ஆயக்காரன், அவன் அருமையாக அங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? தேவனுடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்துகிறான் என்று பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே மிக அருமையாக சொல்லப்படும் 13ஆம் வசனம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் சொல்லுகிற அந்த ஜபத்தை அங்கே பார்க்க முடியுது இல்லையா? அங்கே பார்க்க முடியும். தாழ்த்தினான் ஆயக்காரன், தேவனால் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீதிமானாக்கப்பட்டான் என்று அடுத்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தை உடையவனாகவும் அந்த ஆயக்காரன் மாறினான். எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து மற்றவர்களை அற்பமாக நினைத்த பரிசேயன் தேவனால் தள்ளப்பட்டான் என்று அங்கே பார்க்கிறோம். நாமும் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் ஒருவேளை சரியானதாக இருக்கலாம், அவைகள் தேவனுக்கு உகந்தவைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகில் இருக்கும் யாரையாவது ஒருவரை நாம் அற்பமாய் எண்ணுவோமானால் நம்முடையவைகளும் நாமும் ஒன்றுமில்லாமல் போய்விட நேரிடலாம். எனவே நாம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருப்போம். ஒவ்வொருவரையும் உருவாக்கினவர் கர்த்தர் தான் இல்லையா? கர்த்தரே உருவாக்கினார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமையையும் ஏதோ ஒரு பலவீனத்தையும் கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது. இவைகளை உணர்ந்து
ஒருவரையும் அற்பமாய் எண்ணாமல் இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும். தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வாசிக்கிறோம். எனவே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஆயக்காரனை போல் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.